வணக்கம். உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் நடப்பாதை, அதாவது திருப்பதியிலிருந்து திருமலாக்கு நடந்து போகறதுக்கு டைமிங்ஸ் கேட்டிருக்கீங்க. அதேபோல சின்ன குழந்தைங்கள கூட நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளுக்கு அலிப்பிரி நடப்பாதைன்னு பார்த்தோம்னா, காலையில 5 மணிலேருந்து ராத்திரி 9:30 மணி வரைக்கும் 9:30 வரைக்கும் அலோவ் பண்றாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பார்த்தோம்னா, காலையில 6 மணிலேருந்து சாயந்திரம் 5:30 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. நீங்க கேட்ட மாரி பசங்கள கூட்டிட்டு போறவங்க. அதாவது 12 வயசுக்குள்ள இருக்கிற பசங்கள கூட்டிட்டு போறது இருந்தா, மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. காலையில டைம்ல தான் அலோவ் பண்ணுவாங்க. மத்தியானம் 2 மணி மேல சின்ன பசங்கள கூட்டிட்டு போற ஃபேமிலிஸ அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது பசங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. 12 வயசுக்குள்ள இருக்கிற பசங்கள கூட்டிட்டு போறவங்க காலையில டைம்லயே பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் லக்கேஜ். நாங்க நடந்து போகும்போது லக்கேஜ் எல்லாம் எப்படி தூக்கிட்டு போணுமா? இப்ப கரெக்ட்டா இருக்கா? இதுக்கு முன்ன நாங்க வந்தப்போ பெர்ஃபெக்ட்டா அங்க இல்ல. ஒரே கிரவுட் அதிகமா இருந்ததுன்ற மாரி கேட்டிருக்கீங்க. அங்க டேக் சிஸ்டம்ன்றது வச்சிருக்காங்க. லக்கேஜ் பாயிண்ட்ன்றது நடப்பாதை ஸ்டார்ட்டிங்லயே இருக்கு. உங்களுக்கு அலிப்பிரிலயும் இருக்கு, ஸ்ரீவாரிமெட்டிலும் இருக்கும். நீங்க லக்கேஜ் இங்க குடுத்துட்டு, அவங்க ரிசிப்ட் தருவாங்க. அந்த ரிசிப்ட் எடுத்துட்டு, நீங்க மலை மேல ரீச் ஆன அப்புறம், அங்க அந்த ரிசிப்ட்ட காமிச்சு, நீங்க லக்கேஜ்ன்றது வாங்கிக்கலாம். இப்போ சிஸ்டம் நல்லா தான் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. லக்கேஜ் சிஸ்டத்துல. அதேபோல 2 வீலர்ல போகணும்னு நெனச்சிட்டு இருக்கோம். ஸோ காலையில அலோவ் பண்ணுவாங்களான்ற மாரி கேட்டிருக்கீங்க. காலையில 6 மணிலேருந்து அலோவ் பண்றாங்க. 2 வீலர்ல போற பக்தர்களுக்கு காலையில 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் 2 வீலர்ல அலோவ் பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நீங்க 2 வீலர்ல போறதுன்றது அவாய்ட் பண்றது பெஸ்ட்டு. நம்மளுக்கு கீழ திருப்பதிலேயே பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, நியூ பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க அலிப்பிரில. அங்க பார்க்கிங் இருக்கு. நீங்க அங்க பார்க்கிங் பண்ணிட்டு அங்கேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஏறி கூட போகலாம். 2 வீலர்ன்றது அவாய்ட் பண்றது பெஸ்ட்டு. ஸோ நீங்க 2 வீலர்லயே போகணும்னு நினைச்சீங்கன்னா, காலையில 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. ஹெல்மெட் மஸ்ட்டு, லைசென்ஸ் மஸ்ட்டா எடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் காமனா பக்தர்கள் கேட்கிற டவுட்ன்னு பார்த்தோம்னா, எங்க கையில எந்த தர்ஷனம் டிக்கெட் இல்லன்னா ரூம் வாங்க முடியுமா? ன்ற மாரி டவுட் கேட்டிருக்கீங்க. எந்த தர்ஷனம் டிக்கெட் இல்லன்னாலும், நம்மளுக்கு ஆஃப்லைன்ல ரூம்ன்றது கிடைக்குது. சிஆர் ஆஃபீஸ் இருக்குல்ல, திருமலால மெயின் சிஆர் ஆஃபீஸாண்ட தான் நம்மளுக்கு ஆஃப்லைன்ல ரூம்ன்றது அங்க தான் நம்ம ரீச் பண்ணணும். காலையில 5 மணிலேருந்து காலையில ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளவே ரீச் பண்ற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. காலையில டைம்ல போய் நம்ம ரூம்ன்றது எடுத்தோம்னா, நம்மளுக்கு அலாட்மெண்ட்ன்றது அலாட் ஆவறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா அலாட்மெண்ட்ன்றது ஆகும். காலையில ட்ரை பண்ணோம்னா. ஓகேங்களா? ஸோ 8 மணிக்கு காலையில 8 மணிக்கு மேல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்படி தான் அங்க கியூ லைன்ல நின்னு அலாட் ஆவறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? ஆனா நம்ம வெயிட் பண்ணோம்னா ரூம்ன்றது கிடைக்குது ஆஃப்லைன்ல. ஆஃப்லைன்ல ரூம் வாங்குறதுக்கு தர்ஷனம் டிக்கெட் மஸ்ட் கிடையாது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிங்கிள் பர்சனா போறவங்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. சிங்கிள் பர்சனா போறவங்களுக்கு உங்களுக்கு ரூம்ன்றது குடுக்க மாட்டாங்க. ஆனா லாக்கர்ஸ் இருக்கு. ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ் இருக்கு. நீங்க அங்க லாக்கர் வாங்கிட்டு அங்கேயே நீங்க ஸ்டே பண்ணலாம். ஓகேங்களா? இங்க திருமலால மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அங்கிருந்து திருமலால சிஆர் ஆஃபீஸ் இந்த சரௌண்டிங்லயே 5 பிளேசஸ்ல இருக்கு. பிஏசி பில்டிங்ஸ். இதுல புது பில்டிங்னு பார்த்தோம்னா வெங்கடாத்ரி நிலையம் பிஎஸ்சி 500 இருக்கு. இந்த ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ்ல உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அங்கேயே ஸ்டே பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ ஃபேமிலியா போறவங்க கூட உங்களுக்கு சிஆர் ஆஃபீஸ் ஆண்ட நீங்க போன டைமுக்கு ரூம் கிடைக்கல, ரூம்ஸ் இல்லன்னா கவுண்டர் டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அண்ணா, பிஎஸ்சி பில்டிங் இருக்குல்ல, அங்க போய் ஸ்டே பண்ணுங்க. பிஎஸ்சி அதுல பிஎஸ்சி 5 வெங்கடாதிரி நிலையம்ன்றது புது பில்டிங் அது. ஓகேங்களா? ஸோ நீங்க அங்க இந்த பிஎஸ்சி பில்டிங்ஸ்ல ஸ்டே பண்றதுக்கு கூட பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல திருமலா திருப்பதி போர்ட் மீட்டிங்ன்றது புதுசான்னா புதுசா ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி அவங்க நிறைய பிளான்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் ஹெவி கிரவுட் வர்றதுனால ஸோ இந்த சர்வதர்ஷனம் டோக்கன் இருக்குல்ல, அதுல சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த அப்டேட்ன்றது நான் ஷார்ட்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்றது. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.